Very good morning, my dear students. I hope all of you very fine. Okay, pa. Today we are going to discuss about chapter 4, namely Introduction to Hypertext Preprocessor. Okay, வா fourth chapter name இதுதான். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா அறிமுகம் மீவுரை முன்செயலி அப்படின்ட்டு சொல்லுவோம். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா PHP பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரியா? நம்ம 11th பார்த்தோம்னா நம்ம செகண்ட் வால்யூமில் படிச்சிருப்போம். HTML பற்றி படித்தோம். ஸோ HTML ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் படித்தோம். ஸோ அதனுடைய கான்செப்ட் உனக்கு நீ தெளிவாக நீ அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இருந்து அப்படின்னா உனக்கு இந்த லெசன் வந்து ஈஸியாக புரியும் இல்லையா? ஸோ அது உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா இது கொஞ்சம் உனக்கு டஃப்பாக தான் இருக்கும். டஃப்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நீ வந்துட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீ வந்து வெல் டிஃபெண்டாக இருந்து அப்படின்னா வந்துட்டு என்ன இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அந்த லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன் தான். பார்க்கலாமாப்பா? ஸோ PHP பற்றி படிக்க போகிறோம். ஸோ இதில் லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலான வந்துட்டு நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ PHP பற்றி நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசர் போகிறோம் இல்லையா? நம்ம எல்லாமே இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்துட்டு ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இன்டர்நெட் தான். ஸோ நெட் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம எப்படி போய் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஆன்லைன் வந்துட்டு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதாக இருந்தாலும் சரி, ஸோ அது ப்ரைவேட்டாக இருக்கலாம், பப்ளிக்காக எதுவாக கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இன்ஸ்டியூஷனாக சரி, அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணனாலும் சரி, ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாலும் சரி, அது எக்ஸாம் எழுதுறதுனாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய வந்துட்டு கேம்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் பிஸ்னஸ்ஸு. சரியா? முக்கியமாக பார்த்தோம்னா பிஸ்னஸ். ஸோ காமர்ஸ் நம்ம வணிகம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கிற எல்லாமே, ஸோ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், ஆன்லைன் பேமெண்ட்டு, ஸோ எல்லா என்டையர் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இன்டர்நெட் தான். ஸோ ஆன்லைன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ அதை ஆன்லைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேணும்னா உள்ள வந்து சோர்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வெப்சைட். இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு வெப்சைட் வந்து வேணும். அந்த வெப்சைட் இருந்தால் தான் ஒரு பர்டிகுலர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு கம்பெனி வேணும், அந்த கம்பெனிக்கான ஒரு வெப்சைட் எனக்கு வேணும். அந்த வெப்சைட் இருந்தால் மட்டும்தான் நான் அதுக்குள்ளே போய்ட்டு என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கலாம்னா நான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு எல்லா ப்ராசஸும் உள்ளே பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கம்பெனி எனக்கு ஒரு வெப்சைட் வேணும். அது கம்பெனி மட்டும் கிடையாது, ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், ஒரு காலேஜ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஸோ அப்போ என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்மிஷனாக இருக்கலாம். ஸோ அட்மிஷன் அப்படிங்கும்போது போய் நேரில் போய்ட்டு இப்போ 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 1000 வீட்டுக்கு போய்ட்டு நம்ம கேட்குறது வந்து ஈஸியாக அது வந்துட்டு நான் ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணி அதை நெட்டில் நான் போட்டுவிட்டு அந்த வெப்சைட் வந்து நான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதில் வழியாக நான் வந்துட்டு என்னென்னா எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா? இதில் பார்த்தா 1000 பேர் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனால் நான் அதை வெப்சைட்டாக போட்டுவிட்டு நான் நெட்டில் போட்டுவிட்டேன் அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. சரியா? வேர்ல்டு லெவலில் பார்ப்பாங்க. ஸோ வந்துட்டு நமக்கு அதில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா? அட்மிஷன்ஸ்க்கு வரது வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாப் ஆஃபராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் இது பண்ணுறதாலும் சரி, எதுவானாலும் சரி, நமக்கு என்னென்னா ஃபுல்லாகவே ஆன்லைனு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு என்னென்னா நமக்கு ஒரு வெப்சைட் வேணும். அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு வெப்சைட் அப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம வலைத்தளம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த வெப்சைட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணுறது அதை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன் பண்ணுறது வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் PHP. சரியாப்பா? சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர்னா தமிழில் பார்த்தீங்கன்னா மீவுரை முன்செயலி அப்படின்ட்டு சொல்லுவோம். சரியா? ஸோ அதில் பார்த்தோம்னா நீங்கள் வெப் ப்ரௌசர் அப்படின்னா வலை உலாவின்னு சொல்லுவோம், வெப் பேஜ் அப்படின்னா வலைப்பக்கம், வெப்சைட் அப்படின்னா வலைத்தளம். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஸோ சர்வர் சைடு அப்படின்னா சேவையகம் சார்ந்த நம்ம ஸ்கிரிப்டிங் மொழி அப்படின்னு சொல்லுவோம். சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் PHP வந்து சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய மெயின் பர்பஸ் என்னன்னா கிரியேட்டிங் தி வெப்சைட்ஸ். ஸோ வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதாண்டு மேனேஜ் பண்ணுறது தான் யார் அப்படின்னா உங்களுக்கு இந்த PHP இந்த லாங்குவேஜோட வேலை. சரியா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து ப்ரௌசரில் வந்துட்டு கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளாக இருக்கலாம். இப்போ கூகுளுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஒரு கண்டென்ட் வந்து டைப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது. அதுக்குள்ளே சப் லிங்க் நியூ டேபெல்லாம் இருக்கும். அதை ஒவ்வொன்றையும் பண்ணால் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னா ஒரு சர்வரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சர்வரில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா டாக்குமெண்ட்டாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் இண்டிவிஜுவல் அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா நம்ம வெப்பேஜ்னு சொல்லுவோம். அந்த கடைசிலாம் வெப்பேஜுக்கு பேர் தான் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அந்த கண்டென்ட் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு டாக்குமெண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் கேட்கும்போது நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்துட்டு நம்ம அந்த சர்வருக்குள்ளே போட்டு வச்சுருப்போம். நீங்கள் எப்போ கேட்கணும் அப்போ வருது. சரியா? ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் எனக்கு வேணும். சரி, அந்த சர்வரில் வந்துட்டு நான் வந்துட்டு இது எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான எனக்கு வந்துட்டு அந்த மேனிபுலேட் பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ் வேணும். ஸோ அந்த லாங்குவேஜுக்கு பேர் தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அப்படி அதை ஸ்கிரிப்டிங் ஏன் பேர் அப்படின்னா டிசைனிங். ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. C++, ஜாவா அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கொஞ்சம் டிசைனிங். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அட்வான்ஸ்டாக இருக்கும், கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும். நீங்கள் அந்த யூஸர் வந்துட்டு என்னன்னா க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. புரிஞ்சுதா? அப்போ PHPங்கிறது வந்துட்டு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இந்த லெசனில் படிக்க போகிறோம். சரியா? தமிழில் பார்த்தோம்னா நம்ம மீவுரை முன்செயலி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாமாப்பா?
இன்ட்ரோடக்ஷன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்டர்நெட் அண்ட் வெப் பேஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிஸ்னஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. நான் சொன்னதை நான் பேசிட்டு நம்ம வந்து சிம்பிளாக சொன்னதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே சேம் கான்செப்ட் தான். அப்போ இணையம் மற்றும் வலைச்சார்ந்த ஆன்லைன் பயன்பாடுகள் வணிகம் மற்றும் பொழுதுபோக்கு தொழில்துறைகளில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. எதுனா பிஹெச்பி. அப்போ பிஹெச்பிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக வந்துட்டு எங்கே இருக்குன்னா இன்டர்நெட் அண்ட் வெப் பேஸ்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். இப்போ எல்லாமே நம்ம பார்த்தா எந்த எக்ஸாமும் போயிட்டு நம்ம யாரும் இன்ஸ்டியூஷனில் போய் எழுதுறது கிடையாது. அது என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கலாம், அல்லது நம்ம வந்துட்டு அதர் எக்ஸாம்ஸ் ஒரு ஜாபுக்காக இருக்கலாம், அல்லது வந்து எஜுகேஷன் ஆன்லைன் எஜுகேஷன் அதுக்காக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணுறோம். இப்போ டிஆர்பி எக்ஸாம் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேஸ்டு எல்லாமே டக்குன்னு வேலையாக இருக்குன்னா நம்ம டைம் சேவ் பண்ணலாம். ஈஸியாக வந்துட்டு யூஸர் வந்துட்டு என்ன சீக்கிரமாக வந்துட்டு வேலை முடியும். அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் பண்ணுறது நம்ம வேல்யூஷன் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இல்லையா. பேப்பர் அப்படியே மேனுவலாக பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுனா மேனுவலாக பண்ணும்போது நம்ம வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு நிறைய வந்துட்டு மெம்பர்ஸ் வந்துட்டு தேவைப்படும் சரியா. அது வந்துட்டு வேல்யூஷன் மெம்பர்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்கு டைம் வேணும், அதுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் எதுவுமே தேவை. நம்ம ஆன்லைன் பண்ணும்போது என்னென்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம வேல்யூஷனும் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லா நம்ம ஆன்லைனில் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன்ஸ் கேம்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு படம் டவுன்லோட் பண்ணுறோம், ஒரு மியூசிக் டவுன்லோட் பண்ணுறோம், ஒரு எது வேணாலும் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறோம், எல்லாமே வந்துட்டு எங்கிருந்து வருது அப்படின்னா இந்த சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். அதுதான் வந்துட்டு பிஹெச்பி அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் சரியா. ஸோ அதான் அந்த கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர் யார் இருப்பா நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். யார் அப்படின்னா வந்துட்டு பில்கேட்ஸ். ரிமைண்ட் பண்ணி பார்த்துட்டீங்களா, பில்கேட்ஸ் தான் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ஃபவுண்டரே. அவர் தான் வந்துட்டு என்னதை ஃபுல்லாக என்டையர் டீமோட வந்துட்டு ஹெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஃப் ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் நாட் ஆன் தி இன்டர்நெட் தட் மீன்ஸ் ஆன்லைன் பேஸ்ட் தென் யுவர் பிஸ்னஸ் வில் பி அவுட் ஆஃப் தி பிஸ்னஸ் கண்டெக்ஸ்ட். ஸோ என்னன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ஆன்லைன் பேஸ்டாக பண்ணலை, அப்போ நீங்கள் மேனுவலாக பண்ணுறாங்கன்னா அது பிஸ்னஸ் கிடையாது. அது வந்து நாங்கள் வந்துட்டு அது அவுட் ஆஃப் பிஸ்னஸ். அப்போ வந்து பிஸ்னஸ் கிடையாது, அது வந்துட்டு பிஸ்னஸே கிடையாது அப்படின்ட்டு சொல்றாரு சரியா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன கான்செப்ட்னா தி வெப் பேஸ்ட் இன்டர்நெட் அப்ளிகேஷன் இன்சூரன்ஸ் தி சக்ஸஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் இன் ரியல் வேர்ல்ட் காம்படிஷன்ஸு. ஸோ வெப் பேஸ்ட் பார்த்தோன்னா இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், எனக்கு ஒரு வெப்சைட். ஸோ நீ ஒரு கம்பெனி நடத்துகிற உனக்கு ஒரு வெப்சைட். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓரியன்டாக வந்துட்டு ஒரு வெப்சைட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு வெப்சைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், கிரியேட்டிவாக இருக்கணும் சரியா. ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா யாரும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு லைக் பண்ண மாட்டாங்க. அப்போ டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக கிரியேட்டிவாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி வரும்போது நிறைய காம்படிஷன்ஸ் வருது. ஸோ அந்த காம்படிஷன்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் இல்லையா. அப்போ ஏன் வந்துட்டு பிஹெச்பிங்கிறது எப்படி வந்ததுன்னு சொல்ல வராங்க. அப்போ நான் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணால் எனக்கு ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வேணும். ஸோ அது நிறைய இருக்குது, இருந்தாலுமே வந்து அந்த காம்படிஷன் வந்து ஓவர் கம் பண்ண முடியல சரியா. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு நிறைய தேவைப்பட்டுச்சு, அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், தி லெகசி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிட் நாட் மீட் அவுட் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லேட்டஸ்ட் இன்டர்நெட் கான்செப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நிறைவேற்றலை அப்படின்ட்டு. ஸோ அப்போ இப்போ இருக்கிற ரீசெண்ட் அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ நிறைய லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. இப்போ C++ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு சரியா. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதனால் அது வந்துட்டு யூசர் எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பாருங்கள் இன் இயர்லியர் 1990s பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் டிம் பெர்னர்ஸ்-லீ. அப்போ டிம் பெர்னர்ஸ்-லீ என்ன பண்ணார் அப்படின்னா வந்துட்டு இந்த பிஹெச்பி அப்படிங்கிற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜோட கான்செப்ட் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா கொண்டு வரத்துக்கு முன்னாடி பிஹெச்பி கான்செப்ட் வரத்துக்கு முன்னாடி இவர் டிம் பெர்னர்ஸ்-லீ என்ன பண்ணார் அப்படின்னா www சரியா. wwwனா வேர்ல்டு வைட் வெப். என்டையர் நம்ம வேர்ல்டோட அந்த www இருக்கு இல்லையா, வேர்ல்டு வைட் வெப். ஸோ அதை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இது மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம நிறைய வந்துட்டு யூசர் வந்து நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறனால அதை கொண்டு வந்தார். ஸோ தீஸ் கான்செப்ட்ஸ் ரெக்வயர்ட் நியூ செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஓவர் தி நெட்வொர்க் கம்யூனிகேஷன். ஸோ வந்து பேசிக்காக இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணால் அதை வந்து காம்படிஷன் வந்து ஓவர் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் என்ன பண்ணாரு, www அப்படின்னு ஒன்று கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ நம்ம ஒரு வெப்சைட் எடுத்துரும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com. அப்போ அந்த wwwங்கிறதா வந்துட்டு அதை யார் கொண்டு வந்தாங்க, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம டிம் பெர்னர்ஸ்-லீ 1990 இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க் சரியா. ஸோ அது அந்த கான்செப்ட் என்னன்னா சம் ப்ரோக்ராம் டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் சம் செட் அதை நம்ம மேக் பண்ணது. அந்த www வந்து நம்ம உருவாக்குறதுக்கு வந்து சம் லாங்குவேஜஸ் தேவைப்படுது, குரூப் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரி வந்து தான் என்ன அப்படின்னா அந்த லாங்குவேஜ் இப்போ தான் வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது வேறு, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுங்க வேறு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா C++, ஜாவா, C சர்வர், .NET ஓகேவா. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம சர்வர் சைடில் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கிறது ஓகேவா. இது வந்து பேசிக்காக அது பண்ணுறது கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம், டிசைனிங் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம போகிறது பேர் என்னன்னா வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ வலை ஸ்கிரிப்டிங் மொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் வலை ஸ்கிரிப்டிங் மொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நேம் சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஹேஸ் மெனி பாலிசிஸ் விச் இஸ் ஈஸி டு ஹேண்டில் அண்ட் சால்வ் தி கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்டு.
ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்தது. அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் வந்துட்டு ரொம்ப உதவியாக இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் லேட்டர் 1990s மெனி வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு டு சப்போர்ட் தி இன்டர்நெட் ஆன்லைன் பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, நம்ம ஆன்லைன் பேஸ்டாக இருந்ததா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா நம்ம வெப்சைட் வந்துட்டு என்னென்னா டிசைன் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் வந்து யூஸரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு மீட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இது ஓவர் கம் பண்ணுறதுக்காக டிம் பர்னர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா www அப்படிங்கிற ஒரு பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்துட்டு டிசைனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு பண்ணணும். ஸோ அதை பண்ணும்போது என்ன நம்ம ரியலாக இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படி பண்ணும்போது வந்துட்டு நல்லா இருந்தது. ஸோ யூஸரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் அதை ஃபாலோ பண்ணாங்க. அதை ஃபாலோ பண்ணதுனால அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பேர் பார்த்தீங்கன்னா வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸில் என்ன பண்ணுச்சுன்னா நம்ம வந்து ப்ராப்ளம் யூஸருடைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்துட்டு சால்வ் பண்ணுறதா இருந்தது. ஸோ 1990s பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்தது. 1990s வந்துட்டு நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் வந்தது. ஸோ நிறைய அதிலிருந்தே வந்துட்டு அப்போ 1990 என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமே நிறைய லாங்குவேஜஸ் வந்துட்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் வந்து வர ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இடையில பார்த்தா டூ யூ நோன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு இன்டீரியரில் வந்துட்டு கேட்பாங்க. இன்டீரியர் வந்து 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ கான்செப்ட் ஆஃப் PHP சரியா. ஸோ PHPயோட வந்துட்டு என்ன சொன்னால் ஒரு டெஃபினேஷன் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கான்செப்ட் நம்ம சொல்லுவோம் சரியா. PHP இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ரெகனைசபிள் டெக்னாலஜிஸ் இன் யூஸ் ஆன் தி இன்டர்நெட்டு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ PHP அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற அண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு பரவலாக பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறோம். அதான் வந்துட்டு வைட்லி யூஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் அங்கீகரிக்கப்பட்ட ரெகனைசபிள் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட தொழில்நுட்பம் அடங்கிய ஒரு மொழி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரிஜினலி PHP ஸ்டூட் ஃபார் பர்சனல் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரிஜினல் வந்துட்டு PHP அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா பர்சனல் ஹோம் பேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த நேம் வந்துட்டு காலப்போக்கில் வந்துட்டு அந்த நேம் வந்துட்டு ரீசெண்டாக தான் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹோம் பேஜ். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டெக்னாலஜி டெவலப் ஆக வர அப்படியே மாறி என்னவா மாறிடுச்சு அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு வந்துருச்சு. So next, however, no matter what it is called, PHP is a fundamental part of dynamic web pages. So important on the dynamic web pages. So நம்ம ஆல்ரெடி 11th படிச்சிருக்கோம். வெப் பேஜ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஸ்டாட்டிக் இருக்கு, டைனமிக் இருக்கு. ஸ்டாட்டிக்னா ஸ்டேபிள் மாறாத வலைப்பக்கம். வெப் பேஜ்னா வலைப்பக்கம். மாறாத வலைப்பக்கம், மாறும் வலைப்பக்கம். ஸோ PHP அப்படிங்கிறது வந்துட்டு என்ன மாறும் வலைப்பக்கம். அப்போ மாறிக்கிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் யார் வேணாலும் என்ன பண்ணலாம்னா அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணால் அதை சேஞ்சஸ் பண்ணால் அதை புதுசாக கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ அதான் டைனமிக் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க PHP is one of the important server-side web and general-purpose scripting language invented by Rasmus Ladroff in 1994. அப்போ PHP அப்படிங்கிற அந்த இப்போ தான் நம்ம PHP நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் வந்துட்டு நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ PHP அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம PHP பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ PHP அப்படிங்கிற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா ராஸ்மஸ் லேட்ராஃப் எப்போனா 1994 1994 வந்துட்டு அவர் என்ன பண்ணார், அவருடைய பர்பஸ் வந்துட்டு இன்வென்ட் பண்ணார். இட் இஸ் ஏ வெரி சிம்பிள் அண்ட் லைட் வெயிட் ஓப்பன் சோர்ஸ் சர்வர்-சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ PHP அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் திறந்த மூலம். அப்போ என்ன பண்ணலாம், ஈஸியாக யாரும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நம்ம புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அதாவது லைசன்ஸ்டு கிடையாது அப்படின்னா இட் கேன் ஈஸிலி எம்பெட் வித் HTML அண்ட் அதர் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் லைக் CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ CSSனா கேஸ்கடிங் ஸ்டைல் ஷீட். நம்ம லாஸ்ட் இயர் வந்துட்டு 13th சாப்டர் படித்தோம் இல்லையா. நம்ம டிசைன் பண்ணுறது டெக்ஸ்ட்டை வந்துட்டு டிசைன் பண்ணுறது நம்ம HTML டாக்குமெண்ட்லேயே CSS யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணுவோம். அந்த டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றுறது, ஃபாண்ட்டோட சைஸை மாற்றுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுமா இல்லையா. ஸோ அதுலேயே வந்துட்டு ஈஸியாக இன்பில்ட் பண்ணலாம். அண்ட் HTML என்ன பண்ணலாம், PHPயோட பார்ட் தான் HTML. அப்போ HTML நம்ம யூஸ் பண்ணலாம், CSS நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ கிரியேட்ஸ் டைனமிக் அண்ட் இன்டராக்டிவ் வெப் பேஜஸ் இந்த ரியல் டைம் வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அப்போ என்ன சொல்கிறேன்னா டைனமிக் அண்ட் இன்டராக்டிவ் வெப் பேஜ் நிறைய வெப் பேஜஸ் வந்து வலைப்பக்கங்கள் வந்துட்டு நிறைய வந்து கிரியேட் பண்ணுறது இன்டராக்டிவாக வந்து பண்ணுறதுக்கும். இன்டராக்டிவ்னா என்னன்னா நிறைய அப்ளிகேஷன் பண்ணுவோம் வந்துட்டு ஃபார்ம் இருக்கா ஒரு 4 பேஜ் இருக்குன்னா ஃபஸ்ட் பேஜில் ஃபில் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோம் மிஸ்டேக் சொல்லுது அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெஸ்பான்ஸு. ஆனால் ஒரு மெயில் கிரியேட் பண்ணுவோம், ஜிமெயிலாக இருக்கலாம், யாக்கோவா எதுவாக ஒரு மெயில் கிரியேட் பண்ணும்போது நம்ம ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணுறோம், கிரியேட் நியூ அக்கௌண்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இது எல்லா ப்ராசஸுமே இதுதான்ப்பா. சரியா. நீங்கள் என்ன வந்துட்டு நீங்கள் இன்டர்நெட்டில் போய்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன ஒரு வெப்சைட் கொடுக்குறீங்க, அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டுக்குள்ள என்டையர் அந்த கண்டென்ட் ஃபுல்லாக எதை யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம் அப்படின்னா சம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம படிக்கிறது இப்போ நிறைய இருக்குது, PHP பற்றி படிக்கிறோம். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம PHP யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இட் இஸ் a competitor and alternative for other server side scripting languages like Microsoft ASP அண்ட் JSP அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ PHP அப்படிங்கிறது இது நிறைய ஒரு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாவே அதுக்கு நம்ம அவன் கண்டுபிடிச்சானா நாம கண்டுபிடிக்கணும் நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் வரதான் ஆரம்பிக்கும். ஓகேவா. அப்போ ஒன்று மட்டும் வந்து இருந்தால் பத்தாது. ஸோ அதில் வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறதுக்கு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்போம். ஸோ நிறைய வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ பார்த்தோன்னா
PHP வந்துட்டு அதர் காம்படிஷனாக இருக்கிற அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் ASP அப்படின்னா ஆக்டிவ் சர்வர் பேஜ், மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் சர்வர் பேஜ் ஒன்று, JSP ஜாவா சர்வர் பேஜ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத விட இது வந்து காம்படிஷன் வந்து ஃபஸ்ட்டாக இருந்தது. சரி, இதையெல்லாம் மீட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூசேஜ் டெபிக் தட் 78.9%. ஸோ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிறையா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருந்தாலும் PHP பயன்படுத்தி வந்துட்டு எவ்வளோ வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா 78.9%. இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டீரியர் ஒன் மார்க்கு. 78.9% வெப்சைட்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி PHP யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. நிறைய இருக்குது, ஆனால் இதை வச்சு தான் நிறைய பண்ணுறாங்க. எங்கள் பாருங்க சார்ட் போட்டிருக்காங்களா? ஸோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா PHP இருக்குது, ESP டெவலப்மெண்ட் நிறைய. இது வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஸோ இங்கே பாருங்க பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு PHP தான் அதிகமாக இருக்குது. ஸோ அது நம்ம லீடிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அந்த சார்ட் இருக்கு இல்லையாப்பா, அதோடைய கொஞ்சம் அட்வான்ஸ்டு கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள். வேரியஸ் சர்வர் சைடு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் குளோபல் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சேவையகம் சார்ந்த நிரலாக்க மொழிகளில் உலகளாவிய பயன்பட்டு புள்ளி விவரங்கள். ஸோ முன்னாடி சார்ட் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ப்ரீஃபான ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொன்னோமா இல்லையா, அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம DBMSல வந்துட்டு டேட்டா பேஸ்லாம் மேனேஜ் பண்ணுறது நம்ம சொன்னோம். அப்போ அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் மேனேஜ் பண்ணுறது நமக்கு ஒரு சிஸ்டம் வேணும் இல்லையா, சர்வர் வேணும் பார்த்தீங்களா. அந்த சர்வர் அப்படிங்கிறது இது எல்லா இன்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸோட இன்ஃபர்மேஷன்ஸு அந்த டிசைன் இந்த வெப்சைட் எல்லாமே வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா ஒரு சர்வர். ஸோ அந்த சர்வர் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெப் சர்வர் ஆர் CGA, காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ். CGA அப்படின்னா அப்ரிவேஷன் என்னன்னா CGA. ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்னா ஒரு சர்வர் வேணும். அது எதுவாக இருக்கலாம் அப்படின்னா ஒன்றா வெப் சர்வராக இருக்கலாம், அல்லது வந்து CGA இருக்கலாம். நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது வெப் சர்வர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டு இருந்ததுன்னா நம்ம என்ன இது ரெண்டே ஏதோ ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி காமனாக யூஸ் பண்ண வெப் சர்வர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்பாச்சி, டாம்கேட் அண்ட் மைக்ரோசாஃப்ட் IIS. ஸோ IIS அப்படின்னா Internet Information Server. So these are the two important web servers used for the scripting languages. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த PHP வந்து நிறைய வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறோம். PHP வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, PHP is an open source community development initiation. It has many versions to ensure quality and ease of use web development activities. The current version of PHP is 7.3 is released by the official team 30th November 2017. So PHP பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி டெய்லி வந்து அப்டேட்டடாக வந்துட்டு இப்போ புது வெர்ஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ரீசெண்டாக என்ன வெர்ஷன் அப்போ ஃபாலோ பண்ணாங்கன்னா 7.3 PHP 7.3ன்னு சொல்கிறாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அஃபீஷியல் டீம் பண்ணாங்க எப்படின்னா 30th November 2017. இப்போ தான் வந்துட்டு அதை இது பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? இது எல்லா கான்செப்ட் புரிஞ்சுதா? நம்ம எனக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ PHP ஜென்ரல் கான்செப்ட் நம்ம PHPனா வந்துட்டு என்ன, ஸோ எதுக்காக நம்ம PHP அதோட பர்பஸ் பார்த்தோம். சரி, எதுக்காக நம்ம வந்து PHP படிக்கிறோம், PHP வந்துட்டு நம்ம எதுக்காக படிக்கிறோம், அதனுடைய வந்துட்டு ஃபீச்சர்ஸ் என்ன, சரியா, அதுக்கப்புறம் அதனுடைய ரீசன்ட் வெர்ஷன்ஸ் அது எப்படி வந்து நம்ம அது இங்கே வந்துட்டு ஸ்டோர் ஆகும், அதனுடைய ப்ரொசீஜர்லாம் என்ன, ஸோ ரீசன்ட் வெர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம டீச் பண்ணது வந்து கிளாஸ் தெளிவாக லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிட்டு தயவுசெய்து நோட்ஸ் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் வேணால் நோட்ஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இன்னமும் நீங்கள் வந்துட்டு ஃபீட்பேக் வந்துட்டு தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது நோட்ஸை வந்துட்டு சென்ட் பண்ணுறதுல லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரைடே நான் போட்டால் வந்துட்டு வீடியோ கிளாஸ்க்கு இன்றைக்கி நான் போட்டது வந்துட்டு வித்தின் ஈவினிங் கூட நீங்கள் வந்துட்டு எனக்கு வரல வீடியோ கிளாஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோ நோட்ஸோ வரல அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்டாக 99% நீ நோட்ஸ் எடுத்து அனுப்புங்க. தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் வேண்டாம். அது வந்துட்டு உனக்கு வந்துட்டு நல்லது கிடையாது. சரியா? நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் சும்மா நீ பார்த்துட்டு இது பண்ணிடலாம். ஆனால் நீ நோட்ஸ் எடுக்கும்போது உனக்கு அந்த கான்செப்டோடைய மைண்டுக்கு ஏறும். சரி, அப்போ வந்துட்டு நீ வந்துட்டு திருப்பி ரீகால் பண்ணுற அவசியமே கிடையாது. அந்த நோட்ஸே உனக்கு வந்து மெமரபுளாக இருக்கும். உங்களுக்கு 3 chapters கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 4th chapter போயிட்டுருக்கு. இனிமேல் இது கடை உங்களுக்கு வந்துட்டு சிலபஸ் போயிட்டே இருக்கும். உனக்கு வந்துட்டு இப்போயே வந்துட்டு ஜூன் மந்த் எண்டிங்கில் நம்ம வந்துட்டோம். சரியா? ஜூன் மந்த்தே முடிய போகுது. அதனால் வந்துட்டு தெளிவாக நல்லா கவனத்தோடு நல்லா லிசன் பண்ணுங்கள். நோட்ஸ் எடுங்க. டவுட்னா தயவு செஞ்சு தமிழ் மீடியமாக தான் சரி, இங்கிலீஷ் மீடியம் தான் சரி, நோட்ஸை வந்துட்டு நீங்கள் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. சரி, இனிமேல் வந்துட்டு 1 or 2 days வந்து உங்களுக்கு டெஸ்ட்டெல்லாம் நாங்கள் வைக்க போகிறோம், ஆன்லைன் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ நீ தெளிவாக நோட்ஸ் எழுதியிருந்தால் மட்டும்தான் உன்னால் வந்துட்டு அந்த டெஸ்ட்டெல்லாம் நல்லா பண்ண முடியும். இல்லை நீ நோட்ஸ் எடுக்கல அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? நான் புக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், புக் ஆல்ரெடி நான் PDF சென்ட் பண்ணியிருக்கேன். அதை படிச்சுக்காக நாங்கள் வந்துட்டு அதாவது மெட்டீரியல் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் ஆர்டர் கொடுக்க போகிறோம். நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு மெட்டீரியல் கைக்கு வந்துடும். ஸோ மெட்டீரியல் இருக்குது, PDF புக்கு இருக்குது. சிதத்தை உங்களுக்கு எது தேவைப்பட போகிறதில்ல. நீ ஈஸியாக நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கலாம். ஸோ வந்துட்டு நல்லா படிங்க. ஓகேவா? நல்லா படிங்க, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. சும்மா வந்து மக்கப் பண்ணாதீங்க. ஏதாவது புரியலாம் எங்களை கால் பண்ணி கேளுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் கிளாஸில் லெசன் பண்ணதுக்கு தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.